அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பொன்னான நாள். நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் சிம்பனி நிகழ்ச்சியை வெளிநாட்டிலே நடத்தி பெயர் பெற்று வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிம்பொனி அமைத்திருக்கிற இளையராஜா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறார்கள். குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் அதை முன்னின்று நடத்துகிறார்கள். இசைஞானி இளையராஜா அவர்கள் மிகுந்த தகுதியுள்ளவராக தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் முதல் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தயாரித்த அன்னக்கிளி படத்திலே தான் அறிமுகமானார்கள். இளையராஜாவை பார்த்து பஞ்சனன் கேட்டார்கள், ஏதாவது டியூன் போட்டு வச்சுருக்கியா அப்படின்னு. எந்த விதமான தயாரிக்கும் போட்டு வச்சுருக்கேன்னே. அப்படின்னா உன்னுடைய ஆர்கெஸ்ட்ராவோடு நாளைக்கு வந்து எனக்கு வாசித்து காட்டுன்னு சொன்னார். அப்போ ராஜா சொன்னார், இல்லைண்ணே, நாளைக்கு வேண்டாம், இன்றைக்கே உங்கள் மேஜையில் தாளம் போட்டு நான் அந்த டியூனெல்லாம் வாசித்து காமிக்கிறேன்னு சொல்லி உடனடியாக அந்த டேபிளில் தாளம் போட்டு தத்தகரத்தில் வார்த்தைகளை சொல்லி 5 டியூன் போட்டு காமிச்சார். 5 டியூனை போட்டு காமிச்ச உடனேயே பஞ்சண்ணே, நீங்கள் தான் அன்னக்கிளி படத்துக்கு இசையமைப்பாளர்னு சொன்னார். அதற்கு காரணம் ராஜாவினுடைய அந்த திறமை பஞ்சண்ணா அவர்களுக்கு பிடித்ததுனாலே உடனடியாக அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். அன்னக்கிளியினுடைய படம் பூஜை அன்றைக்கே ஒரு பாடல் பதிவு செய்கிறோம். இளையராஜா அவர்கள் ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு ரெடி சொல்லிவிட்டு 1 2 3 4 அப்படின்னு சொல்கிறாரு. கரண்ட் ஆஃப். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள்லாம் ஏன்னு இவ்வளோ உண்டு குள்ளமாக இருக்கிறான் இந்த பையன், புதுசாக இருக்கான், பேசாமல் எம்எஸ்வியே போட்டிருக்கலான்னு பாருங்கள், முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு டேக்கே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. பஞ்சண்ணே, அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, பாட்டு பதிவானோன்னு கேட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அந்த பாடலை பதிவு செய்து போட்டு கேட்டபோது அன்னக்கிளியுடைய பாடல்கள் அத்தனையுமே அருமையாக அமைந்து அன்னக்கிளி படம் ஒரு வெள்ளிவிழா படமாக ஆனதற்கு இளையராஜா அவர்கள் தான் காரணம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். திறமை இருந்து உழைப்பு இருந்து கடுமையான ஈடுபாடு இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதற்கு இளையராஜா ஒரு உதாரணம். நான் 70 படங்களை இயக்கியிருக்கிறேன். அந்த 70 படங்களில் 37 படங்களுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இசையமைத்திருக்கிறார்கள். அவர் என்னுடைய இசையமைப்பாளர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஏவிஎம் தயாரித்த முரட்டைக்கடையில் வந்த பொதுவாக என் மனசு தங்கம், போட்டின்னு வந்துட்டா சிங்கம் அப்படிங்கிற பாட்டு பஞ்சண்ணன் எழுதின பாட்டு. அந்த பாட்டிலேயே முழு ரஜினிகாந்துடைய கேரக்டரும் தெரியும். அது எங்களுடைய ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு தேசிய கீதம். எந்த விழா நடந்தாலும் அந்த பாட்டு போடாமல் இருக்க மாட்டாங்க. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம்
சீருது மயிலக்காடு, பின்னால பாயுது மச்சக்காடு. முன்னால சீருது மயிலக்காடு, பின்னால பாயுது மச்சக்காடு. அடக்கி ஆடுது முரட்டுக்காடு, முரட்டுக்காடு, முரட்டுக்காடு. நெஞ்சுக்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயமும் இல்லை, வாராத வெற்றி என்னிடம். விளையாடுங்க, உடல் பலமாகுங்க, ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணுதோ என்னாடும். உலகநாயகன் கமலஹாசன் அவர் ஏவிமில் நடித்த படம் சகலகலாவரம். அந்த சகலகலாவில் வந்து ஒரு பாட்டு ஆண்டுதோறும் போடப்படுகிற ஒரு பாட்டாக இளையராஜா அவர்கள் வச்சு கொடுத்தாங்க. இளமை இதோ ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற அந்த பாட்டு அன்னைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி, புத்தாண்டு அன்றைக்கு அந்த பாட்டு தான் எல்லா வானொலியிலையும் தொலைக்காட்சிகளையும் ஒலித்து கொண்டே இருக்கிறோம். இளமை இதோ இனிமை இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இனிமை இதோ வாலிபத்தில் மன்மதன், லீலைகளில் மன்னவன், ராத்திரியில் சந்திரன், ரசிகைகளின் இந்திரன். நானாடும் ஆட்டம் பாருங்கள், நிகரேது கூறுங்கள், நான் பாடும் பாட்டை கேளுங்கள், கைத்தாளம் போடுங்கள். ஊர் போற்றவே பேர் வாங்குவேன், நான் தான் சகலகலா வல்லவன். இது மாதிரி 37 படங்கள்லையும் எனக்கு வெற்றி பாடல்கள் கொடுத்தவர் இளையராஜா அவர்கள். என்னுடைய வெற்றிக்கு பின்னாலே என் மனைவி இருப்பாள்னு சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சிகளை சொல்கிறேன், எங்களுடைய வெற்றிக்கு பின்னாலே இளையராஜா அவர்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லி இந்த பாராட்டுக்குரிய அவரை மனமாற வாழ்த்துகிறேன். நம்முடைய இளையராஜா அவர்களுக்கு இசைஞானி என்று பட்டம் கொடுத்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அது எங்கே கொடுத்தார் தெரியுமா? எங்கள் ஊர் காரைக்குடி. அந்த காரைக்குடியில் தான் விழா எடுத்து நம்முடைய இளையராஜாவுக்கு கலைஞர் அவர்கள் இசைஞானின்னு பட்டம் கொடுத்தாங்க. அந்த விழாவிலையும் நான் கலந்து கொண்டு பெருமைப்பட்டேன். இன்றைக்கு இளையராஜா அவர்களுக்கு அவருடைய மகன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விழா எடுத்து உலகம் முழுதும் நம்முடைய இளையராஜாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பெருமை சேர்க்கிற தந்தையவும் மகனையும் நம் எல்லோருடைய சார்பிலும் எங்கள் திரையுலகத்தின் சார்பிலும் உளமார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்ள ஆசைப்பேன். ஆகவே இளையராஜாவுடைய வெற்றி தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்ற குரலை சொல்லி அவருடைய தகுதி இருக்கிறது, அதனாலே அவர் வெற்றி பெறுகிறார், பெருமை அடைகிறார் என்பதை சொல்லி அவரை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நாமும் அவர் போல் வாழ்ந்தால் அந்த வெற்றிகளை நாமும் பெற முடியும். அதற்கு தமிழக அரசு தூண்டுகோலாக இருக்கிறது என்பதை நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பண்ணைப்புறம் என்பது பண்களின் புறம் என்ற வரலாற்றை உருவாக்கிய எம் இசைத்தாய் இளையராஜா அவர்கள் தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு தமிழிசை ஆசான் இல்லை. அவர் உலக தமிழர்களுக்கான இசையமைப்பாளரும் இல்லை, உலக மாந்தர்களுக்கான இசையமைப்பாளரும் இல்லை. வியப்படைவீர்கள். நத்திங் பட் விண்ட் என்ற அவருடைய 3-4 நிமிட அந்த இசை தொகுப்பை பல்லாயிரக்கணக்கான பக்கங்களில் எழுத முடியாத ஒரு உலக வரலாற்றை நத்திங் பட் விண்ட் என்று 3-4 நிமிடங்களில் அதை இசைக்கருவிகளால் எழுதி காட்டிய ஒரு உலக உயிர்களுக்கான ஆண் தாயாக அவர் நிகழ்த்தி காட்டிய அந்த வரலாற்று இசை தொகுப்பு மட்டுமே அவரை உலக உயிர்கள் நன்றி சொல்வதற்கான வாழ்க்கையை வாழ்ந்தவர் என்று சொல்வதற்கு போதுமானது. குறிஞ்சி பண்ணை, மருதப்பண்ணை,
முல்லை பண்ணை, பாலை பண்ணை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்த ஒரு தொல் இசை வரலாற்றின் ஒட்டுமொத்த வடிவம்தான் பண்ணை புறத்திலிருந்து கிடைத்த அந்த பண்களின் தலைவனாக எம் இசைஞானி இளையராஜா அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார். அது நம் இனத்திற்கு கிடைத்த பெருமை என்று சொல்வதை விட இந்த உலக உயிர்களுக்கு கிடைத்த பெருமை என்று நாம் அதை உயர்த்தி பிடித்து மகிழ்கிற நிகழ்ச்சியாகத்தான் இன்றைக்கு கொண்டாடப்படுகிற இந்த இசை விழா தமிழ்நாடு அரசு என்று எடுக்கின்ற அந்த அழகு, இந்த இசை தலைவனுக்கு, இசை தாய்க்கு நாம் குழந்தைகளாய் இணைந்து கொண்டாடி மகிழ்கிற ஒரு இசை திருவிழாவாக நான் நினைத்து மகிழ்ந்து நெகிழ்ந்து எம் இசைஞானி இளையராஜா அவர்களை வாழ்த்தி வாழ்த்தி மகிழ்கிறேன். மாலையன் வேதனை கூட்டுதடி, காதல் தன் வேலையை காட்டுதடி, என்னை வாட்டும் வேலையே நடி, நீ சொல்வாய் கண்மணி, முகம் காட்டு எந்த பௌர்ணமி, என் காதல் வீணை வேதனை சொல்லிடும் ராகத்திலே, வேகுதே என் மனம் மோகத்திலே. காற்று விடும் கேள்விக்கு மலர் சொல்லும் பதில் என்னவோ, வாசங்கள் பேசாத பதிலா தம்பி, மேகம் விடும் கேள்விக்கு வெண்ணிலவின் பதில் என்னவோ, கடலாடும் அலை கூட பதில்தான் தம்பி. அவளின் மௌனம் பார்த்து பதை பதைக்கும் என் மனம், மோகமுள் நெஞ்சிலே பாய்கிறதே, என் மனம் அவள் மடி சாய்கிறதே. மன அழுத்தங்களில் இன்றைக்கு பெரும்பான்மையான வாழ்க்கை நிலை நம்மை சோகத்தில் ஆழ்த்தினாலும் கூட நான் இருக்கிறேன் வாருங்கள் என்று தம்முடைய இசை பாடல்களால் நம்மை மருத்துவம் பார்த்து நமக்கு வாழ்வில் நம்பிக்கை ஊட்டி, வாழ்வில் மகிழ்ச்சியூட்டி, தன்னுடைய இசையால் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இசைஞானி இளையராஜா இன்னும் இன்னும் வாழ வேண்டும். அவருடைய இசை கருவிகளும் அவருடைய இசை மெட்டுகளும் தமிழுக்கும் உலக இசைக்கும் ஒத்திசைவாக இணைந்து ஒரு உயரிய இசை வரலாற்றை பரிமளிக்க செய்ய வேண்டும் என்று கேட்டு இசைஞானி வாழ்க என்று சொல்லி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த உலகத்தை ஆள்வதற்கு செங்கோல் தேவையில்லை, ஒரு புல்லாங்குழல் போதும் என்று நிரூபித்தவர் நமது இசைஞானி இளையராஜா அவர்கள். அதனால்தான் அவரது ஹார்மோனியத்தின் கருப்பு வெள்ளை கட்டைகளுக்கிடையில் கட்டுண்டு கிடக்கின்றன நமது இரவுகளும் பகல்களும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் அவரது இசைத்தட்டு சுழன்று கொண்டே இருக்கிறது. இசையில் அவர் அமைத்திருக்கும் ராஜாங்கம்தான் உலகிலேயே அழகான ராஜாங்கம், அமைதியான ராஜாங்கம். உன்மதமா என்மதமா, ஆண்டவன் எந்த மதம் என்று கேட்கிற அவரது ராஜாங்கத்தில் எல்லாரும் நல்லவர்களாக இருக்கிறார்கள், எல்லாரும் குழந்தைகளாக இருக்கிறார்கள். கர்ப்ப வயிற்றில் அசையாமல் இருக்கும் குழந்தையை அசைய வைத்து இசையின் மருத்துவத்தை உணர்த்தியது அவரது பாட்டு. யானைகளுக்கு இசை பிடிக்கும் என்று சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு உண்டு. வைதேகி காத்திருந்தாள் படத்தில் அப்படி ஒரு பாட்டு அமைத்து இசையின் மகத்துவத்தை உணர்த்தியது அவரது பாட்டு. கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக அவரது இசையில் தொடர்ந்து பல பாடல்களை எழுதியிருக்கிறேன். பாடலை எளிய வார்த்தைகளால் எழுத வேண்டும் என்று சொன்னார். ஒரு பாடல் பாடுகிற போதே கேட்கிறவனின் காதுகளுக்கு அதன் அர்த்தத்தை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். முதல் வரியை பாடிவிட்டு 3வது வரியை பாடுகிற போது கேட்கிறவன் முதல் வரியில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சிந்திக்கக்கூடாது என்று சொல்லுவார். பாட்டு என்பது ஆடவும் பாடவுமான ஒரு 5 நிமிட பொழுதுபோக்கு அல்ல.
வாழ்வியல் சிந்தனைகளோடு சில வரிகளையாவது எழுது என்று சொல்லுவார். கண்ணதாசனை போல எழுது என்று சொல்லுவார். சில வரிகளை எழுதியும் காட்டுவார். வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே. கரும்பார மனசுல மயல் தோக விரிக்குதே, மழைச்சாரல் தெரிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கொடையும் பிடிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கொடையும் பிடிக்குதே. மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காற்றில் மிதக்குதே. பழசிராஜா என்கிற படத்திற்கு அவருக்கு தேசிய விருது கிடைத்த போது ஒரு பூங்கொத்தோடு அவரை பார்க்க போயிருந்தேன். என்னை பார்த்து சிரித்தபடி, இசைக்கும் விருதுக்கும் என்னப்பா சம்பந்தம் என்று கேட்டார். உண்மைதான், அவரது இசை என்பது விருதுகளுக்கானது அல்ல, அது தமிழின் அடையாளம். தமிழ்நாட்டுக்கு உலக அளவில் அவர் வாங்கி தந்த அங்கீகாரம். நமது காலத்தை இசைக்கிற கலைஞனுக்கு நமது கலைஞரின் வழிவந்த திராவிட மாடல் அரசு அவருக்கு விழா எடுத்து மரியாதை செய்வது மகிழ்ச்சி. இசைஞானியை என் இதயத்தால் வணங்குகிறேன். வணக்கம். எந்த குரல் கேட்டா என்ன தோன்றுது, உனக்கு என்ன தோன்றுது? நேரில் பார்க்க சொல்லி என்னை தோன்றுது, அது என்னை தீண்டது. கேட்காத குயிலின் ஓசை கேட்குதே உன் வார்த்தையில். நான் பேச போய் கவிதையாகுதே நம் காதலில். கலண்டரின் தேதிகளை எண்ணுகின்றேன் நாளும். தூரத்திலே கேட்கின்றதே நாதசுரம். காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா. நெஞ்சம் மீது ஒன்றுதான் அங்கும் இங்கும் உள்ளது உனக்கதை தருகிறேன் உயிர் என சுமந்திரு. வானமும் என் பூமியும் உன்னிடம். எல்லோருக்கும் வணக்கம். இசை மேதை இளையராஜா அவர்கள் தனது சிம்பனி இசையின் மூலம் உலகத்தையே வியக்க வைத்திருக்கிறார். இளையராஜா தமிழினுடைய பெருமை, தமிழ் திரை இசையினுடைய மகுடம் என்றே நான் அவரை சொல்லுவேன். அவருடைய இசைக்கு நிகரே இல்லை. அப்படிப்பட்ட மகத்தான அந்த இசைக்கலைஞரை தமிழக அரசே இன்று கொண்டாடுகிறது. அதற்கான ஒரு சிறப்பு விழாவை அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. அங்கே அந்த சிம்பனி இசை நிகழ்த்தப்படுகிறதுங்கிறது தமிழர்களுடைய பெருமைகளில் ஒன்று. இதற்கு காரணமான தமிழக அரசை நான் மனம் நிறைந்து பாராட்டுகிறேன். முதல்வர் அவர்களுக்கும் இதற்கு துணை நின்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த மாபெரும் இசையை எங்களுக்கு வழங்குகிற இளையராஜா அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இளையராஜா தமிழினுடைய அடையாளம், இந்தியாவின் அடையாளம், உலகினுடைய மிகச்சிறந்த இசையமைப்பாளர்களில் ஒருவர். அவர் தமிழனாக தமிழினுடைய பெருமையை உலகிற்கு சொல்பவராக இருப்பது என்பது நமக்கெல்லாம் பேரு. நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றியை அடையும். என் மனமிருந்த வாழ்த்துக்கள். நன்றி. நான்
வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்கள் திரைத்துறைக்குள் நுழைந்து இசைப்பணிக்குள் நுழைந்து அவரது 50 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இசைஞானி இளையராஜா அவர்கள் தமிழ் திரையுலகிற்கும் இசை உலகிற்கும் கிடைத்த ஒரு மாபெரும் கொடை. அதை கொண்டாடுகிற வகையில் தமிழக அரசு மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறது. உள்ளபடியே நான் தமிழக அரசுக்கு இந்த இனிய தருணத்தில் ஒரு திரைக்கலைஞனாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், இது கலைஞர் வழியிலே நடக்கிற அரசு மட்டுமல்ல, கலைஞர்களுக்கான அரசு என்பதை நிரூபிக்கும் வகையில் தமிழகத்தின் மாபெரும் இசைக்கலைஞரான, இந்தியாவின் மாபெரும் இசைக்கலைஞரான இசைஞானிக்கு விழாவை எடுத்து சிறப்பிக்கிற இந்த இனிய தருணம் நமக்கெல்லாம் ஒரு உள மகிழ்ச்சியை தருகிற நிகழ்வு. முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெற ராக நதியினில் நீ நீந்தவா. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெற ராக நதியினில் நீ நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமனமே. ஜம்மா படம் இன்றைக்கி நிறையா பேருக்கு தெரியுது. இவ்வளோ பெரிய முகவரி கிடச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், மிக முக்கியமான காரணமாக இருக்கிற எங்கள் ஐயா இசைஞானி இளையராஜா ஐயா தான். அவர் இல்லைன்னா இந்தளவுக்கு இந்த படம் போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருக்குமா, எல்லோரும் இதை பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அவர் எனக்கு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் என் மேலே வச்ச ஒரு நம்பிக்கை பல பேருக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தது. எப்படின்னா, ராஜா சாரே இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்கும், அவர் தேர்ந்தெடுத்தால் ரொம்ப சரியாக தான் இருக்கும்னு பல பேர் இந்த ரீசன் சொல்லி இந்த படத்தை பார்த்ததா எங்கிட்ட சொன்னாங்க. இப்போ யங் ஜென்ரேஷன் நினைப்பாங்க அவரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னா. ஆனால் அது எல்லாமே வெளியில் கட்டமைக்கப்படுற ஒரு பிம்பமாக தான் இருக்குது. அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னோடய வாழ்நாளில் மறக்க முடியாத தருணங்களாக சாரோட ஒர்க் பண்ண அந்த இடங்களை தான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்க முடிஞ்சது. எப்படி ஒரு மியூசிக் ஒரு படத்துக்கு அனுப்பணும், என்னெல்லாம் பண்ணணுங்கிறது அழகாக ஒரு ஆசானாக எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணது. இன்னும் நிறைய படங்கள் அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் இல்லைன்னா ஜம்மா இந்தளவுக்கு இல்லை. நீங்கள் ரொம்ப நாளைக்கு இறைவன் அருளால் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். நன்றி சார். திரைத்துறையில் இசைஞானி இளையராஜா ஐயாவுடைய 50வது வருடத்தை இன்றைக்கி நம்ம வெகு விமர்சையாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். சாருடைய 1000வது படமான தாரத்தப்பட்டையில் நான் ஒரு சிறு அங்கமாக பாருருவாய பிறப்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடல் பாடியிருந்தேன். அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் கருதுகிறேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப பெட்டர் ஆச்சு. நிறைய பாடல்கள் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் அது மூலமாக தான் கிடச்சிது. என்றைக்குமே நான் சாருக்கு கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இந்த நாளில் அவருடைய பாதங்களை தொட்டு நான் வணங்குறேன். இன்னும் நிறைய பாடல்கள் அவர் நமக்காக கொடுக்க போகிறாங்க. நல்ல ஆரோக்கியத்தோடையும் நல்ல சந்தோஷத்தோடையும் சார் இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பாருருவாய பிறப்பற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல் ஆருருவாய என் ஆரமுதேவும் அடியவர் தொகை நடுவே
மிக தகுதியான பொருத்தமான ஒரு விழா. தமிழ் சமூகம் பெருமைப்படக்கூடிய ஒரு விழா. இதை அரசு முன்னெடுத்து செய்வதற்கு என்னுடைய நன்றி. தென்றல் தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணம் எல்லாம் மாறுமம்மா. உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக நான் பார்க்குறேன். ஏன்னா அரசுக்கு முதல்ல நாங்கள் ராஜா சார் குடும்பத்து சார்பாகவும் இசைக்கலைஞர்கள் திரையுலகத்தினரின் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை சொல்கிறோம். காரணம், ஒரு கலைஞர் வாழும் பொழுதே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம நிறைய விஷயங்களை தவற விட்டுருக்கோம். அதை தவறாமல் இன்றைக்கு ராஜா சாருக்கு எடுக்கிற இந்த விழா என்பது ஒட்டுமொத்த திரையுலக 50 ஆண்டு திரையுலகத்திற்கும் எடுக்கிற விழாவாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒருத்தவங்க ஜெயித்து முடித்து ஓய்வாக இருக்கும் பொழுது பாராட்டுறதை விட அவர் இருக்கும்போதே அந்த பாராட்டை அவர் கை நிறைய மனம் நிறைய திருப்பி கொடுக்கறது மட்டும்தான் அரசோடைய மக்களுடைய இன்னும் இசைக்கலைஞருடைய மிகப்பெரிய பொறுப்பு. தமிழ்நாட்டுடைய சார்பாக தமிழ்நாட்டு அரசு இன்றைக்கி எடுக்கிற விழா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இல்லை நாங்களும் கலந்துக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை, நான் தாஜா பண்ணி வச்சா வண்டி பேஜார் பண்ணதில்லை. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதா தரப்பம். இந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை, ராஜா கைய வச்சா. கட்ட வண்டி எங்கிட்டே காரா மாறுண்டா, ஒட்ட வண்டி கைவட்டா ஜோர ஓடுண்டா. என்ன பத்தி யாருன்னு ஊர கேளுப்பா, இல்லையானா உன் விட்டு கார கேளுப்பா. சரக்கு இருக்கு, முறுக்கு இருக்கு, சலக்கு இருக்கு, அது எனக்கு எதுக்கு? வாண்டிடத்தான் பிறந்தாச்சு, வாசல்கள்டா திறந்தாச்சு. பாடுங்கடா இசை பாட்டு, பாடுங்கடா நடை போட்டு. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதான். இன்னைக்கு எனது இசை தந்தை இசைஞானி இளையராஜா சாருக்கு தமிழக அரசின் சார்பாக மிக பிரம்மாண்டமான ஒரு பாராட்டு விழா. 50ஆம் ஆண்டு திரைத்துறையின் நிறைவு செய்யும் நாள் விழா. இந்த விழாவில் நாங்கள்லாம் எவ்வளோ பெருமைப்படுறோன்னா, ஒவ்வொருத்தருமே இசைக்கலைஞர்களாக பிறந்த அத்தனை பேருமே இதை ஒரு மிகப்பெரிய வாழ்நாள் பெருமையாக நினைக்கிறோம். காரணம், எனக்கு மிக ஒரு பாக்கியமாக இருந்தது அவருடைய இசை நிகழ்ச்சிகளில். அவர் இசை நிகழ்ச்சி நடத்த துவங்கும்போது அவருடைய இசை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து எல்லா வெளிநாடுகள்லேயும் போய் பாடுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் எனக்கு கொடுத்து, முதல்ல குழு பாடகராக போனாலும் எனக்கு நிறைய பாடல்கள் மெயின் பாட்டை பாடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்து உலக நாடுகள் அத்தனைக்கும் என்னை கூட்டு போய் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்த எனது இசை தந்தை இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா. இந்த விழாவை கலைஞர் தொலைக்காட்சி மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்துது, தமிழக அரசு நடத்துது, தமிழக முதல்வர் நடத்துகிறாங்க. இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையும் நான் வென்றேன். நிறைய மேடைகளில் நான் அவர்கிட்ட பாடியிருக்கேன். அவருடைய இசையிலேயே நிறைய பாடல்கள் நான் பாடியிருக்கேன். அப்படி வாய்ப்பு கொடுத்து எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த இசைஞானிக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களையும், அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இசை சேவை ஆற்றணும். காட்டுக்குள்ள கோயிலை கட்டி சாமிய வச்சாங்க, அத ஒத்தையில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தாங்க. காட்டுக்குள்ள கோயிலை கட்டி சாமிய வச்சாங்க, அத ஒத்தையில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தாங்க. சாமி இருந்தா 3 வருஷம் ஏண்டா நிக்கணும் திருவிழா. இவன் கேலிய பாரு, பட்டையடிச்சு பட்டைய போட்டா எப்படி நடக்கும் திருவிழா. சங்கு சக்கர வெடிய
செய்ய வைப்போம் சக்கரை பொங்கல பொங்க வைப்போம் சங்கு சக்கரை சாமிக்கு காட்டி பங்கு வச்சுக்குவோம். ஏண்டா கணக்கு திருவிழாவும் தொடங்கியாச்சு தலைக்கு ஏறினதும் தானாக இறங்கி போச்சு.